அன்புள்ள நண்பர்களே, ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பாய், டிரைவராக இருந்தாங்க, கூலி தொழில் பண்ண மாதிரி டிரைவர் வேலையும் பண்ணாங்க. அவங்கவுங்க வீடுகளை கொண்டு வந்து ஒரு பாட்டு இதெல்லாம் போட்டு நடனம் ஆடி நல்லா ஒரு பைசா சம்பாதிக்கணும்னு இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படி பாருங்கள். நான் பேரை சொல்ல விரும்பல, அவரை நம்ம தமிழ் சகோதரர் தான், சரியா? நல்ல நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. அப்போ நான் சொன்னேன், அவங்களே என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வாரீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வாரீங்க. நீங்கள் வரும்போது என் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கணும்? என்ன தேடியில் வந்திருக்கீங்க, அந்த ஊர்லேயே உங்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் திரும்பி உங்களை பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்கே வந்து நீங்கள் 2 நாளோ 3 நாளோ 1 நாளோ தங்குறீங்கன்னா உறவு உணவுடை எல்லாமே அதுக்கு நான் தானே பொறுப்பு இல்லையா? இல்லை என்னுடைய ஒய்ஃபோ இல்லைன்னா மருமகளோ மக்களோ தங்கச்சி யாராவது உங்களுக்கு விருந்து போடுவாங்க, அப்படி தானே? இந்த விருந்துங்கிற வார்த்தையை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறேங்க. நான் சொன்னதை பின்னாடி வரேன், சரியா? இப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே என்னுடைய சேனலை பார்த்தா நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. என்ன கேட்டிருக்க மாட்டீங்க? இந்த சேனல் பைசாவுக்கு ஓடக்கூடிய சேனல் இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், மானிட்டேஷனை நிப்பாட்டினாலும் இந்த சேனல் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். கடவுள் புண்ணியத்தில், இறைவன் புண்ணியத்தில், அல்லா புண்ணியத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்குறா. 2 கை, இத்தனை வயசு வரை நான் வேலை செய்கிறேன். நான் படித்ததை இன்னொரு ஆள் கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும், நானாக போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு மேலே வந்து இறைவன் தீர்ப்பு நாள் என்னைக்கு கேட்பான், நீ ஊரில் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், எதுக்காக அந்த உலகத்தில் உன்னை படைச்சேன், நீ என்ன பண்ணின உட்காந்துட்டு புரியுதா? நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு நடக்கிறேன் தெரியுமா? அந்த நடைக்கு அவன் கேள்வி கேட்பாங்கிறான். நீ எதுக்காக நடந்த, ஏன் நடந்த, எதுக்காக பார்த்த, எதுக்காக சுவாசனை எதுக்காக விட்ட, எந்த நாக்கை வச்சு நீ எதுக்காக பேசின, இந்த கையை வச்சு நீ என்னெல்லாம் பண்ணுனேன்னு நீதி விசாரணை இன்னைக்கு தான் தெரியும். இதை நல்ல சட்டம் படித்தவனுக்கு, வேதம் படித்தவனுக்கு இது தெரியும். அதான் பேசுகிறேன், கேளுங்க. இப்போ உங்களுக்கு நான் விருந்து போடுறேன் நீங்கள் வந்த இடத்துல, அப்படி தானே? அதே என் வீட்டை விருந்தா நான் வெளியில் காட்ட முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதை ஒரு மானங்கட்ட பொழைப்பு நமக்கு எதுவும் இல்லையா? தமிழ் சமுதாயங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க பண்ணுறக்குள்ள தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க, மற்ற நாட்டை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் இறங்கிட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைகளோடு இறங்கி ஆடுறாங்கல்ல. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதானே? தமிழ் கலாச்சாரங்கிறது தெரியல அவங்களுக்கு, போக மோசமாக போய்கிட்டு இருக்கு. யார் திட்டுறாங்களோ அவங்க தான் திருப்பி லைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா நான் எத்தனையோ ஐடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? திட்டத்திட்ட அவங்க தான் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. தயவுசெய்து என் வீட்டுக்காரங்களை உங்களுக்கு விருந்து போட சொல்லலாமே தவிர என் வீட்டையே நான் விருந்தாக காட்டுவதற்கு நான் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எனக்கு அந்த மாதிரி பைசா எனக்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தர் நீங்கள் கூப்பிட்டீங்க தமிழ்நாட்டில், நான் எத்தனை வீடு போகாமல் இருந்தேன். இந்த மாதிரி காட்டியே என்னை கூப்பிட்டீங்க. என்னுடைய தொழில், என்னுடைய பழக்க வழக்கம், அதனால் என்னை கூப்பிட்டீர்கள், நானும் வந்தேன். இதே எனக்கு தொடரணும்னு நீங்களும் ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி பைசா வேண்டாம், தயவுசெய்து எனக்கு பைசாவே வேண்டாம். உங்கள் அன்பை நிறைச்சா போதும். ஓகே, நன்றி.